தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் இருக்கைகள் காலியாக இருந்ததால் ஆவேசம். தொண்டர்கள் உள்ளே வந்து அமரவில்லை எனில் பேச மாட்டேன் என்று வைகோ கோபம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் கலைந்து சென்றதால் வைகோ ஆவேசம். தொண்டர்கள் எழுந்து செல்வதை படம் பிடித்த செய்தியாளர்கள் மீது மதிமுகவினர் தாக்குதல். சாத்தூரில் மதிமுக கூட்டத்திற்கு சென்று தொண்டர்கள் கலைந்து சென்றதை படம் பிடித்ததற்காக செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதாக புகார். வைகோ தூண்டுதலின் பேரிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்தியாளர்கள் காவல் நிலையத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு. மாணவர்கள் காந்தி வழி, பெரியார் வழி, அம்பேத்கர் வழியில் செல்லலாம். கோட்சே கூட்டத்தின் பின்னால் ஒருபோதும் செல்லக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கல்வி மட்டுமே யாராலும் அழிக்க முடியாத நிலையான சொத்து என்றும் பேச்சு. தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கும் இருண்ட காலத்தை மாற்றி இழந்த பொற்காலத்தை மீட்டு தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு தனது சுற்றுப்பயணத்தில் மக்களின் எழுச்சியே சாட்சி என்றும் கருத்து. போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இருவரும் விடுவிப்பு. உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அது குறித்த உத்தரவு புழல் சிறைக்கு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அருளாளர் அருணகிரிநாதருக்கு அவதார நல்விழா கொண்டாட்டம். ஒரே நேரத்தில் 650 மாணவிகள் பரதநாட்டியமாடி உலக சாதனை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு நமீபியாவின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிராபிலிஸ் விருது. உலகின் மிகப்பெரிய வைர உற்பத்தியாளரான நமீபியாவுடனான கூட்டாண்மை இனி வரும் காலத்தில் மேலும் பிரகாசிக்கும் என்று மோடி நம்பிக்கை. அனைத்து ரயில்வே கேட்டுகளையும் 15 நாட்களில் ஆய்வு செய்ய வேண்டும். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தின் எதிரொலியாக 11 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். லெவல் கிராசிங் அருகே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். ரயில்வே கேட்டுகளில் மோதல் ஏற்படும் இடங்களுக்கு ரயில்வே போலீசார் மூலம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தல். ஜனநாயகத்தை வலுப்படுத்த தூய வாக்காளர் பட்டியல் தவிர்க்க முடியாத ஒன்று. பீகாரில் கணக்கெடுப்பு தொடர்பாக 57% அதிகமான படிவங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தகவல். குஜராத் மாநிலம் வதோதரா அருகே பத்ரா பகுதியில் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் உடைந்து விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து வரும் 13ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் சுபான்ஷு சுக்லா.
ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் பூமி திரும்ப இருப்பதாக நாசா தகவல். யூடியூப் சேனல்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் ஜூலை 15ஆம் தேதி முதல் அமல். புதிய படைப்புகளுக்கு மட்டுமே வருவாய் வழங்கப்படும் என்றும் திருத்தத்துடன் காப்பி செய்யப்படும் வீடியோக்கள் கணக்கில் கொள்ளப்படாது என்றும் அறிவிப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடக்கம். இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளதால் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ள எதிர்பார்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 3-1 என்ற புள்ளி கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தியது இந்திய அணி.